வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அனர்த்தங்களினால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 366 அதிகரிப்பு. 366 பேர் மாயம். உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், போலீசார் எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு. வெளிநாட்டினர் அமெரிக்காவில் புலம்பெயர்வதற்கான தடை நீண்ட காலம் நீடிக்கும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தித்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 366 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 366 பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை 9 மணிக்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சீரற்ற வானிலை காரணமாக 3,18,252 குடும்பங்களைச் சேர்ந்த 11,56,860 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்ச உயிரிழப்புகள் கண்டி மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளது. குறித்த மாவட்டத்தில் மாத்திரம் 88 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் 75 மரணங்களும், பதுளை மாவட்டத்தில் 71 மரணங்களும், குருணாகலில் 37 மரணங்களும், மாத்தளை மாவட்டத்தில் 23 மரணங்களும் பதிவாகியுள்ளன. மேலும் அனர்த்தங்கள் காரணமாக கண்டி மாவட்டத்தில் 150 பேரும், நுவரெலியாவில் 62 பேரும், பதுளையில் 53 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 46 பேரும், குருணாகலில் 35 பேரும் இதுவரை காணாமல் போயுள்ளனர். அனர்த்தம் ஏற்பட்டு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ள இத்தருணத்தில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான FU வுட்லர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களை பீதியடைய செய்து குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செய்திகளை பரப்புவது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும், குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் கணினி அவசர புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பு தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அனர்த்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் நலன்களுக்காகவும் சேவைகளையும் விநியோகங்களையும் தொடர்ச்சியாக பேணுவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்ற நிலையில் சில நபர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் உண்மைக்கு புறம்பாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை பரப்பும் போக்கு காணப்படுவதாகவும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களை பேதியடை செய்யும் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலான அறிக்கைகளை வெளியிடுவதும் பிரசுரிப்பதும் மிகவும் தவறான செயல் என்றும், தவறான தகவல்களை சமூகமயமாக்குவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைத்தங்கள் முகாம்கள் உட்பட அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சில குற்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும், இலங்கையின் தண்டனை சட்ட கோவையின்படி பாலியல் வன்புணர்வுகள், அத்துமீறல்கள், திருட்டு மற்றும் கொள்ளை செயல்களில் ஈடுபடும் எவருக்கும் எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக அரசாங்கம் திணறி வரும் நிலையில் பொதுமக்கள் சிலரின் பொறுப்பற்ற செயற்பாடு ஆபத்தாக மாறியுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெல் 212 ரக ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதன் விமானி உயிரிழந்துள்ளார். 41 வயதான விமானி விங் கமாண்டர் நிர்மல் சியம்பலாப்பிட்டிய சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த ஹெலிகாப்டர் தரை இறங்குவதற்கு நீண்ட நேரம் முயற்சித்த போது அங்கு வேடிக்கை பார்க்க சென்ற மக்களால் தரையிறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கிருந்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் தரையிறக்க முயற்சித்த வேளையிலே விபத்து ஏற்பட்டுள்ளது. வெண்ணப்பூவ லுணுவில பாலத்திற்கு அருகில் இருந்த குழுவினருக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த மேலும் 4 விமானப்படையினர் தற்போது மாரவில்ல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை வெண்ணப்பூவ லுணுவில பகுதியில் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான விசாரணைகளுக்கான விமானப்படையின் உயர் அதிகாரிகளை உள்ளடக்கிய 9 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படையின் பேச்சாளர் குரூப் கேப்டன் அரந்த கேகனகே தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்படும் எந்தவொரு அனர்த்தத்தின் போதும் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது உயிர் பற்றிய நம்பிக்கையை மீட்புக் குழுவினர் தமது பகுதிகளுக்கு வரும்போதுதான் வளர்த்துக் கொள்கின்றனர். சமீபத்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த வெள்ளம் மற்றும் மண்சரிவு அனர்த்தங்களின் போது இலங்கை விமானப்படை ஒரு மகத்தான மனிதாபிமான பணியை செய்து வருகின்றது. அந்த மாபெரும் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் மனிதாபிமான மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ரக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான விமானி உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியிருந்தது.
சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட பேரனர்த்தங்களின் காரணமாக நுவரெலியா மற்றும் கொத்மலி பகுதிகளில் சிக்கொண்டுள்ள மக்கள் உலங்கு வானூர்தியொன்றினூடாக அழைத்து வரப்படுகின்றனர். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தியொன்றினூடாக கட்டுநாயக்க விமானப்படை தளத்திற்கு இன்று சிலர் அழைத்துச் செல்லப்பட்டனர். நுவரெலியா மற்றும் கொத்மலி பகுதிகளில் ஏற்பட்ட பேரழிவில் காயமடைந்த மக்கள் மற்றும் குழந்தைகள் இந்த உலங்கு வானூர்தியூடாக அழைத்து வரப்பட்டனர். மேலும் நுவரெலியா மற்றும் கொத்மலி பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களுக்கு சுமார் 1844 கிலோ உலருணவும் உலங்கு வானூர்தியினூடாக விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரழிவினால் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்கும் நடவடிக்கைகளுக்காக இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட MI-17 உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் மாதத்தில் உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர் நிரப்புதலுக்கான விலை திருத்தம் இருக்காது என்பதை லாஃப் எரிவாயு நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. லாஃப் எரிவாயுவின் பணிப்பாளர் மற்றும் குழும பிரதம நிறைவேற்று அதிகாரி நிரோஷன் ஜே பேரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 12.5 கிலோகிராம் லாஃப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 4100 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் லாஃப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 1645 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். சூறாவளியை தொடர்ந்து இலங்கை எதிர்கொள்ளும் மிகவும் மோசமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதன்கிழமை 3ஆம் தேதியன்று கொழும்பில் உள்ள அலுவலகத்தில் அனைத்துக் கட்சித் தலைவர்களும் கூடவுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கடுமையான இயற்கை பேரிடரை வெற்றிகரமாக எதிர்கொண்டதில் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ராபேவர்தன தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் பிந்தைய காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ரணில் விக்ரமசிங்க இந்த கூட்டத்தில் கட்சித் தலைவர்களுக்கு விளக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வஜ்ராபேவர்தன தெரிவித்துள்ளார். கனமழையால் சேதமடைந்த சிலாபம் பொது மருத்துவமனை மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக மூடப்படும் என்றும் அதுவரை நோயாளிகளையும் சிலாபம் பொது மருத்துவமனைக்கு அழைத்து வரக்கூடாது என்றும் மருத்துவமனை இயக்குநர் சிறப்பு மருத்துவர் சுமித் அத்நாயக்க தெரிவித்துள்ளார். மருத்துவமனை ஏற்கனவே வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தற்போது மருத்துவமனை 5 அடிக்கும் அதிகமான தண்ணீரால் நிரம்பியுள்ளதாகவும் மருத்துவமனை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த உடல்நிலை மோசமான நோயாளிகள் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் கொழும்பு மற்றும் புத்தளம் மருத்துவமனைக்கு வெளியேற்றப்பட்டதாகவும் வெள்ள நீர்மட்டம் ஓரளவு குறைந்த பின்னர் கடற்படை மற்றும் ராணுவத்தின் தலையீட்டால் மற்ற நோயாளிகளும் வாரியப்புல மற்றும் குருநாகல் மருத்துவமனைக்கு வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக மருத்துவமனையின் சிடி ஸ்கேன் இயந்திரம் கூட சேதமடைந்துள்ளதாகவும் வார்டுகள் வெள்ளத்தில் மூழ்கி பல கடுமையான பிரச்சினைகளை எதிர்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மருத்துவமனை இயல்பு நிலைக்கு திரும்பிய பின்னர் மீண்டும் திறக்க முடியும் என்றும் ஆனால் அது எப்போது நடக்கும் என்று சொல்ல முடியாததால் மறு அறிவிப்பு வரும் வரை எந்த நோயாளிகளையும் சிலாபம் பொது மருத்துவமனைக்கு அழைத்து வரக்கூடாது என்றும் மருத்துவமனை இயக்குநர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டினர் அமெரிக்காவில் புலம்பெயர்வதற்கான தடை நீண்ட காலம் நீடிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகை அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் மீது ஆப்கானிஸ்தான் இளைஞர் துப்பாக்கி சூடு நடத்தியதை அடுத்து தீவிரவாதிகளின் பிடியில் உள்ள நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் புலம்பெயரும் திட்டத்தை நீண்ட காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன், துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ஆகியோர் எல்லையை கட்டுப்பாடின்றி திறந்துவிட்டதே அமெரிக்காவின் இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் தடை பட்டியலில் ஆப்கானிஸ்தான், சோமாலியா உள்ளிட்ட 19 நாடுகள் இடம்பெறலாம் என கூறப்படுகின்றது. ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த 27ஆம் தேதி இடம்பெற்ற தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்தில் ஏற்கனவே 128 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. அதன்படி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 151ஆக உயர்ந்துள்ளது. இதேவேளை 104 பேரின் உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.